Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம நீ பார்க்க போற வீடியோ வந்து மணி மேனேஜ்மெண்டா என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்டா என்ன, இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அண்ட் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். பிகாஸ் பேச வேண்டிய விஷயத்தை வந்து நான் ரிலாக்ஸ் அண்ட் கூலாக வந்து நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். இது உங்களுடைய கேபிட்டல் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். நீங்கள் புதுசாக நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்துட்டு கேண்டலிஸ்டிக் பேட்டர்ன் வந்து மெயினாக படித்து கொடுத்துருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ளை டிமாண்ட் இருக்கும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் ட்ரேடிங், தேவைப்பட்ட பேட்டர்ன்ஸில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து கிரிப்டோ ட்ரேடிங் அண்ட் வந்து வீக்லி அனலைசிஸ் வந்து நம்ம வீக்லி அனலைசேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போதைக்கு கோல்டு மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபியூச்சரில் வந்து எல்லா கரன்சியும் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதில் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே வந்து கீழே கொடுத்துக்கிறேன் பாருங்க. இது வந்து 4 ஹவருக்குரிய டேக் ப்ராஃபிட் 40 பிப்ஸ்ன்னு சொல்றது. அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். கேண்டில் வந்து நம்ம கேண்டில் மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டார்கெட் வந்து அந்த கேண்டில் வரக்கூடிய ஹவர்ஸை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய டேக் ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்கீங்க 4 ஹவருக்கு 40 பிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ இதில் வந்து 0.10 யூஸ் பண்ணால் $40, 0.01 யூஸ் பண்ணினா $4 வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த கால்குலேஷனும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட $100 இருக்குது. ஓகே, இந்த $100 வச்சு நீங்கள் எத்தனை ட்ரேட் பண்ண முடியும், உங்களுக்கு எத்தனை ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆகும், ஸோ எத்தனை ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகும், ஒரு மந்த்லி முடியும் போது வந்து நமக்கு எவ்வளோ டோட்டலாக வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அது வந்து மணி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஓகேவா? இந்த ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்னு சொல்கிறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது எப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த கேண்டில் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஸ்டாப் லாஸில் போகுது. பட் ஓகே, நம்ம வந்து அதை பார்க்க வேணாம். நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்டாரை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டாரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு நம்ம எப்படி என்ட்ரி ஆகும்னு கேட்டால் நம்மளுடைய மெத்தட் படி வந்து நம்ம எப்படி என்ட்ரி ஆகிருப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய என்ட்ரி இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து அதனுடைய டைல், அதாவது அந்த வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் மேலுக்கு வந்து வைப்போம். டார்கெட் வந்து என்ன வச்சிருப்போம், இது 1 ஹவரில் வச்சுக்கிறோம். ஸோ 1 ஹவர்னு சொல்லும்போது வந்துட்டு 10 பிப்ஸ் வந்து வச்சிருப்போம். ஓகே, நமக்கு இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னு கேட்டால் ஒரு சில விஷயம் பண்ண முடியும். இப்போ இப்படி பெருசாக வர ஒரு ஷூட்டிங் ஸ்டாருக்கு வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 500 வச்சுருக்கீங்க, நான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டேன் 0.05 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா, பெரிய டைலோட வரக்கூடிய ஷூட்டிங் ஸ்டாருக்கு வந்து 0.02 யூஸ் பண்ணிவிட்டு சின்னதாக வரக்கூடியது, ஓகேவா, ஷூட்டிங் ஸ்டார் தான் கிடைச்சிருக்குது. இப்போ இதை பாருங்கள், ஷூட்டிங் ஸ்டார். ஓகேவா, அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பெர்ஃபெக்டான ஷூட்டிங் ஸ்டார் இங்கே இருக்கக்கூடியது. சரியா, நம்ம அடுத்தது வந்துட்டு நான் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்கும்னு அதை காட்டினேன். இது வந்து பெர்ஃபெக்டான ஷூட்டிங் ஸ்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஹேங்கிங் மேன் ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஹேங்கிங் மேனுக்கும் இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்குரிய டைல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஹேங்கிங் மேன் தான், வெளிட்டான கேண்டில் உண்டு நமக்கு. ஓகேவா, இதுவும் வந்து நமக்கு ஒரு வெளிட்டான கேண்டில். இது கொஞ்சம் நமக்கு வெளிட்டு இல்லை. பிகாஸ் வந்து இந்த பொடியை விட்டு இந்த விக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கீழே காய முடிஞ்சிருந்தா, இந்த அளவுக்கு முடிஞ்சிருந்தா நமக்கு வந்து அதுவும் வந்து வெளிட்டான கேண்டில். ஸோ இந்த அளவில் முடியும் போது இந்த கேண்டிலுக்குரிய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்மியாக இருக்குது. சரியா, இந்த கேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் வந்து கூடியாக வரும். ஸோ இதில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால், இந்த கேண்டில் வரும்போது வந்து 0.05யும் இந்த கேண்டில் வரும்போது 0.02வும் போடுறேன். பிகாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் நம்மளுக்கு வரக்கூடிய லொஸ் வந்து குறைய வரதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட்டாக நான் ஆரம்பத்தில் சொன்னபடி வந்து உங்களுடைய இது இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய மந்த்லி டார்கெட்டுக்கு இவ்வளோ வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன லோட் சைஸ் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய கேபிட்டல் லொஸ் பண்ணாமல் நம்ம என்ன லோட் சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் மணி மேனேஜ்மெண்ட். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். ஓகேவா, அது எவ்வளோ இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது தெரியாது. பட் நான் வந்து அந்த விஷயத்தை வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவேன். அது என்னன்னு கேட்டால், ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்குது. பட் இதனுடைய டைலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பெரிய டைல் இல்லையா.
அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஃபிபனாச்சி டூல்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இந்த தொங்கல், அதாவது இந்த கேண்டலினுடைய இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் வச்சுட்டு நான் என்னுடைய என்ட்ரி வந்து எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய என்ட்ரி வந்து இந்த 50% இருந்திருக்கும். ஸோ என்னுடைய ஸ்டாப் லாஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாஃப் வந்து இல்லாமல் ஆகிக்கிறேன். ஹாஃப்னு சொல்ல முடியாது, ஒரு 40% வந்து இல்லாமல் ஆகிக்கிறேன், குறைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னுடைய லோட் சைஸை கூடவே வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். ஓகே, பட் நம்மளுடைய வீடியோஸ் கொஞ்சம் லேட் ஆகி வந்தாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும் கீழே, அந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய டெய்லி ப்ராஃபிட், நம்மளுடைய அனலைசஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.